ஒரு ஒட்டகத்துக்கிட்ட அதோட குட்டி கேட்டுச்சான், நமக்கு ஏமா இந்த திமில் இருக்குது அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லிச்சான், நம்மெல்லாம் பாலைவன விலங்குகள் இல்லையா, அங்கே தண்ணீர் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதனால் கிடைக்கிற தண்ணியை சேமித்து வைக்கிறதுக்காக தான் இந்த திமில் இருக்குது. அப்போ தான் நம்மளால் இந்த பாலைவனத்தில் நீண்ட நாள் உயிர் வாழ முடியும் அப்படின்னு பதில் சொல்லிச்சான். அதை கேட்டு கொஞ்சம் யோசிச்ச அந்த குட்டி மறுபடியும் அவங்க அம்மாக்கிட்ட கேட்டுச்சான், நம்மளுடைய கால்கள் ஏமா இவ்வளோ நீளமாகவும் பாதம் ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லிச்சான், பாலைவனத்தில் ஒரே மணலாக இருக்கும் இல்லையா, அதில் நடக்கிறதுக்கு கால்கள் நீளமாகவும் பாதம் வட்ட வடிவில் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பதில் சொல்லிச்சான். அதை கேட்ட குட்டி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட கேட்டுச்சான், நம்ம கண்ணிமை முடிகள் ஏமா இவ்வளோ நீளமாகவும் இவ்வளோ அடர்த்தியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லிச்சான், பாலைவனத்தில் மணலெல்லாம் காற்றுல பறந்து நம்ம கண்ணில் படும் இல்லையா, அதிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம கண்ணிமை முடிகள் இவ்வளோ நீளமாகவும் அடர்த்தியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிச்சான். இதையெல்லாம் கேட்டுட்டு யோசிச்சுட்டு இருந்த அந்த குட்டி மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட கேட்டுச்சான், சரிம்மா, பாலைவனத்தில் தண்ணியை சேமித்து வைக்கிறதுக்காக இந்த திமில் இருக்குது, பாலைவனத்தில் நடக்கிறதுக்காக இந்த நீளமான கால்கள் இருக்குது, பாலைவனத்திலேருந்து நம்ம கண்ணை பாதுகாக்கிறதுக்காக இந்த அடர்த்தியான நீளமான கண்ணிமை முடி இருக்குது. ஆனால் நாம் ஜூவில் தானம்மா இருக்கோம், நமக்கு ஏன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குட்டி கேட்டுச்சான். நமக்கு எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் அதை சரியான நேரத்துலையும் சரியான இடத்துலையும் பயன்பட அப்படின்னா எவ்வளோ திறமை இருந்தாலும் அது எல்லாமே வேஸ்ட்டு தான்.